அண்மைச் செய்தி. டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் தற்போது தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விஜய் விசாரணைக்கு ஆஜராக உள்ள நிலையில் சிபிஐ அலுவலகத்தில் தீவிர சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தற்போது தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் விசாரணைக்கு ஆஜராக உள்ள நிலையில் சிபிஐ அலுவலகத்தில் அங்கு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராக உள்ள நிலையில் அங்கு தீவிர சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, இன்று விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக உள்ள நிலையில் அங்கு சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய விவரம். உமா, செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணையை சிபிஐ மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு கடந்த 6ஆம் தேதி சிபிஐ எழுத்துப்பூர்வ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில இந்த வழக்கினுடைய விசாரணைக்காக இன்னும் சற்று நேரத்துல சரியாக 11 மணிக்கு முன்பாக சிபிஐ அலுவலகத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரில் ஆஜராக இருக்கிறார். இதற்காக இன்று காலை 7:45 மணி அளவுல சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கூடிய விஜயின் தனி விமானம் இன்னும் சற்று நேரத்துல டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்துல தரையிறங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக விஜயனுடைய பாதுகாப்பு மற்றும் இதர பிற பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்காக டெல்லி லோதி எஸ்டேட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு முன்பு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்ப நாய்களை கொண்டு டெல்லி போலீசார் தீவிர பாதுகாப்பு பணிகள்ல மற்றும் தணிக்கை பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை இப்ப நீங்க நேரலையில பார்க்க முடியும். மோப்ப நாய்களை கொண்டு சிபிஐ அலுவலகத்திற்கு அருகாமையில ஏதேனும் மர்ம பொருள்கள் ஏதேனும் இருக்கிறதா என்ற கோணத்தில் அவர்கள் தொடர்ச்சியான சோதனை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் சில காட்சிகளை அதற்கு பின்புறத்துல நீங்க பார்க்க முடியும். பேரிகார்டுகள் கொண்டு அந்த சாலையை தடுத்து இருக்கிறார்கள் டெல்லி காவல்துறையினர். காரணம், அதிக அளவிலான கூட்டங்கள் உள்ளே நுழையும் போது அது பாதுகாப்பு ரீதியிலான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த லோதி எஸ்டேட் சாலையில சிபிஐ அலுவலகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சாலை முழுவதுமே டெல்லி போலீசாரினுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டெல்லி போலீசார் அரசாங்க வாகனங்கள் மற்றும் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ல பணிக்கு செல்வதற்காக வருவோருடைய வாகனங்கள் மட்டுமே உரிய ஐடி கார்டு உள்ளிட்ட சான்றுகளை பரிசோதித்ததற்கு பிறகாக உள்ளே அனுமதிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டெல்லி போலீசார் சிபிஐ அலுவலகத்திற்கு முன்பு மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இவை மட்டுமல்லாமல் தாவேகாவினுடைய தலைவர் பிரபலமான நடிகர் என்ற ஒரு காரணத்தால் அவர் வருகையின் போது ரசிகர்களும் சூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை அப்படியான கூட்டங்கள் சிபிஐ அலுவலகத்தை சுற்றி சூழும் போது அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்பீக்கர் உள்ளிட்ட சாதனங்களும் டெல்லி போலீசாரால் கொண்டு வரப்பட்டிருப்ப காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக ஒலிபெருக்கிகள் மூலமாக அந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் முன் எச்சரிக்கை பணிகளாக தற்போது டெல்லி காவல்துறை இத்தகைய பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இவற்றை தவிர டெல்லி சிபிஐ அலுவலகத்தினுடைய நுழைவாயில வழக்கமாக சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்க. ஆனால் இன்று கூடுதலாக துப்பாக்கி ஏந்திய டெல்லி போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களையுமே ஒரு தீவிரமான சோதனை பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சிபிஐ ஊழியர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஐடி கார்டு உள்ளிட்டவற்றை எல்லாம் சரிபார்த்ததற்கு பிறகு சிபிஐ அலுவலகத்திற்குள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. விஜய் முக்கியமான ஒரு நபர் என்ற ஒரு காரணத்தினால் அவரை பார்ப்பதற்காக கூட்டங்கள் கூடும். எனவே அதனால் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ அல்லது இதர பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தற்போது இந்த முன்னெச்சரிக்கை பணிகளை எல்லாம் டெல்லி போலீசார் மேற்கொண்டு வராங்க. இன்னும் சற்று நேரத்துல விஜய் வரக்கூடிய தனி விமானம் டெல்லி விமான நிலையத்துல தரையிறங்க இருக்கிறது. அங்கிருந்து நேராக சிபிஐ அலுவலகத்திற்கு தான் அவர் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே தற்போது இந்த பாதுகாப்பு பணிகளை எல்லாம் சிபிஐ அலுவலகம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பணிகள்ல டெல்லி போலீசார் ஈடுபட்டு வராங்க. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.